மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நெல்லையில் ராபர்ட் புரூஸ் முந்துகிறார். அவரை விடாமல் பின்துரத்தி வருகிறார் நயினார் நாகேந்திரன். அவர்கள் இருவரையும் விட பின்தங்கி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. காங்கிரஸ் கட்சி பிரில்லியண்டா ஒரு காய் நகரத்துல பண்ணாங்க. அதாவது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் உருவான உடனேயே அந்த இடைத்தேர்தலுக்கு வேட்பாளரா மீனவர் சமூகத்தை சேர்ந்த தாரகை கட்பட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நிறுத்துறாங்க. ஆனா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் காலப்பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு தான் அங்க யுத்தம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர்களாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கிறதுனால சசிகலா புஷ்பாக்கு சீட்டு கொடுக்கல. இந்த தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. விஜயசீலன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியில கட்டமைப்பே அவங்களுக்கு இல்ல. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல வேற எந்த பாராளுமன்ற தொகுதிக்கும் இல்லாத ஒரு பின்னணி இங்க இருக்கு. அதாவது என்னன்னா மத ரீதியான வாக்குப்பிளவுங்கிறது இந்த பாராளுமன்ற தொகுதியில மிக முக்கியமா ரியாக்ட் ஆகக்கூடிய ஒன்றாதான் கடந்த காலங்கள்ல இருந்துட்டு இருக்கு. பாஜக ஜெயிக்கிறதுனா ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று, சிறுபான்மையினர் அவர்களுக்கு நேரடியாக வாக்களிக்கணும். அப்படி இல்லைன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் பல கட்டங்களாக உடைந்திருக்கு. அப்ப அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கை அதிமுக இந்த தொகுதியில முதல்ல சிம்லா முத்துச்சோழன் அவர்களை வேட்பாளராக களமிறக்கியிருந்தாங்க. சிம்லா முத்துச்சோழனை பொறுத்தவரை ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவங்க. அதுவே பெரிய சர்ச்சையானது. அதனால அந்த சர்ச்சையை தொடர்ந்துதான் வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டாங்க. இங்க தொகுதிக்குள்ள இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னா நம்ம யாரை பார்க்கலாம்னா நாடார் சமூகங்கள் இங்க அதிகமா இருக்காங்க. நாடார் சமூக மக்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு குடைச்சல் கொடுக்க தொகுதியாதான் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில மேயர் சரவணனுக்கும் அங்க இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஊரறிந்த செய்தி. நயினார் நாகேந்திரன் முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கியை நம்பிதான் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பல்வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய அவருடைய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிட்ட அவர் தொடர்ந்து பேசுறாரு. ஒரு அனிசீசியா கொடுக்கக்கூடிய மருத்துவரா இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி சீட்டு கிடைச்சிச்சு? ஒரு ஜிஹெச்ல இருக்கிற டாக்டருக்கு எப்படி சீட்டு கிடைச்சிச்சுன்னா, ராணியினுடைய பெரியப்பா துரைராஜ் 2 முறை சங்கரங்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இந்த தொகுதியில முதல்ல பாஜக சார்பில் தென்காசி ஆனந்தன் அப்படின்னு சொல்றவரு ரொம்ப தீவிரமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருந்தார். அவரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் தனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில ஸ்ரீதர் வேம்பு, அவங்க சோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர், தமிழக கவர்னருக்கே நெருக்கமானவர். கடந்த தேர்தல்ல முதன்முறையா கனிமொழி இந்த தொகுதியில போட்டிட்டாங்க. 2019 போட்டிட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த தேர்தல்ல பாஜகவே நேரடியா களம் கட்டுச்சு. பாஜக சார்பில் இந்த தொகுதியில அன்றைக்கு பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கியிருந்தாங்க. ஆனா இத்தனைக்கும் அந்த தேர்தல்ல பாஜக மேல தூத்துக்குடி மக்கள் கடுமையான கோபத்திலையும் இருந்தாங்க. காரணம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல 13 உயிர்கள் பலியிழந்த பின்பு நடந்த தேர்தல் அது. அதனால ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல கனிமொழி ஜெயிச்சிருந்தாங்க. கனிமொழி ஜெயிச்ச பின்பு சென்னையில தான் இருப்பாங்க, இங்க தொகுதி பக்கம் வரமாட்டாங்க, உள்ளூர்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு பல்வேறு வகையான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்துச்சு. அந்த விமர்சனங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி கடைசி வரை தூத்துக்குடியில தன்னோட தொகுதியில வீடு எடுத்திருந்தாங்க, அங்க தங்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில பெய்த பெருமழை அவருக்கே சாதகமா திரும்பி இருக்கு. என்னன்னா, மத்திய அரசு நிதி தரல பாத்தீங்களா. வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நெல்லை மண்டலத்துக்குட்பட்ட கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசின்னு சொல்லக்கூடிய 4 நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் கள நிலவரம் இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி. தமிழகத்தினுடைய கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிறது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், கிள்ளியூர், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம் சொல்லக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் அது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இந்த பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்தே நடக்க இருக்கு. இங்க யாரெல்லாம் முதல்ல களத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பேசலாம். இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த தொகுதியில களம் காண்றார். ஏற்கனவே 9 முறை இந்த தொகுதியில போட்டியிட்டு அனுபவம் கொண்டவர். அதுல 2 முறை வெற்றி பெற்று 2 முறையும் மத்திய இணையமைச்சராகவும் இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். இந்த தொகுதியில அவர் இப்ப 10வது முறையாக களமிறங்குறார். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் மறுபடியும் களமிறங்கியிருக்காரு.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் பசிலியான் நசரேத் அப்படின்னு சொல்றவரு வேட்பாளரா களம் இறங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் மரிய ஜெனிஃபர் களம் இறங்கியிருக்காங்க. 4 பேர் இந்த களத்துல தேர்தல் யுகத்துல இருந்தாலும் கூட இருமுனை போட்டியா தான் தேர்தல் களம் இப்ப சுருங்கி இருக்கு. பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில தான் கடுமையான போட்டி நடக்குது. அப்படின்னா தமிழகத்துல பிரதான அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல வேற எந்த பாராளுமன்ற தொகுதிக்கும் இல்லாத ஒரு பின்னணி இங்க இருக்கு. அதாவது என்னன்னா மத ரீதியான வாக்குப்பிளவுங்கிறது இந்த பாராளுமன்ற தொகுதியில மிக முக்கியமா ரியாக்ட் ஆகக்கூடிய ஒன்றாதான் கடந்த காலங்கள்ல இருந்துட்டு இருக்கு. பாஜகவினுடைய நம்பிக்கை முதல்ல என்னெல்லாம் இருக்கு, அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத பேசிடலாம். பாஜக இந்த தொகுதியில மிகப்பெரிய பலமா நம்புறது என்னன்னா அவர்களுக்கு வலுவா இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்கு வங்கி. அதாவது வேட்பாளருடைய சமூகம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த இந்துக்கள் கிட்டே இந்த மாவட்டத்துல பாஜக ஆதரவு மனநிலை நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாஜக இங்க 2 முறை ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்த இந்துக்கள் ஓட்டுகள் மட்டுமே, அதாவது பாஜகவுக்குட்பட்ட இந்துக்களுடைய வாக்கள் மட்டுமே அவங்க வெற்றி பெறதுக்கு காரணமா இருந்தது. பாஜக இங்க 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 முறை ஜெயிச்சதுல ஒரு முறை பாஜக ஜெயிச்சப்ப திமுக கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. அது முதல் முறை வெற்றி பெற்ற போது. அதுலயும் வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணையமைச்சராகவும் ஆகியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகளும் சிதறி இருந்துச்சு. 2 பேர் குமாரதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் டென்னிஸ் அப்படின்னு சொல்றவங்களும் தனித்தனியா களமும் கண்டிருந்தாங்க. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலையும் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருந்தாரு, மத்திய இணையமைச்சராக இருந்தாரு. அன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட அரசியல்ல என்ன நடந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நின்னாங்க. அப்ப FM ராஜரத்தினம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரா களம் கண்டாரு. அவரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதும் தனியா நின்னாங்க. தமிழ்நாடு முழுவதும் 37 தொகுதியில அதிமுக அப்பதான் வாரி சுருட்டி இருந்துச்சு. அந்த நேரத்துல கூட அதிமுக இங்க 3வது இடம் தான் இந்த தொகுதிக்குள்ள வந்தாங்க. கிறிஸ்தவ வேட்பாளரான ஜான் தங்கம் அப்படிங்கிறவர் அன்றைக்கு வேட்பாளரா களத்துல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி தனித்து தேர்தலை சந்திச்சு வசந்தகுமார் அப்ப வேட்பாளரா இருந்தாரு. 2014 பாராளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனித்து தேர்தலில் நின்னாங்க. முன்னாள் MP பெல்லாருமே நீங்க களம் கண்டிருந்தார். சோ இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாஜக ஜெயிக்கணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, சிறுபான்மையினர் அவர்களுக்கு நேரடியாக வாக்களிக்கணும். அப்படி இல்லைன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் பல கட்டங்களாக உடைந்திருக்கு. அப்ப அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கை எதை நோக்கி திரும்புதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் பசிலியான் நசரேத்ங்கிறவரு கிறிஸ்தவர். அது மட்டும் இல்லாம அவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரைக்கும் ஒரு 42 மீனவ கிராமங்கள் இருக்கு. அந்த மீனவ கிராமங்கள்ல 1,80,000 மீனவர் வாக்குகளும் இருக்கு. சோ அந்த மீனவர்கள் கிட்ட நீண்ட காலமா தங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, தங்களை யாரும் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு எதை நம்ம பொருத்தி பார்க்கலாம்னா காங்கிரஸ் கட்சியில கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது 2வது அமைச்சரவையில லூர்தம்மாள் சைமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெண் அமைச்சராக இருந்தாங்க, மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, மணக்குடி அப்படிங்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பின்பு இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய காலத்திலையும் காங்கிரஸ் கட்சி மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய பொறுமல் கேட்டது ஒரு பக்கம். இதனால காங்கிரஸ் கட்சியில இந்த முறை மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததுனால பசிலியான் நசரேத் பக்கம் மீனவர் வாக்குகள் திரும்புறதுக்கான வாய்ப்பு தேர்தலுடைய தொடக்க புள்ளியில இருந்துச்சு. பாஜக அதைத்தான் ரொம்ப ஆழமா நம்பினாங்க. ஆனா அண்மையில விளவங்கோடு தொகுதியில இருந்து விஜயதரணி அவர்கள் அந்த கட்சியில இருந்து இடம்பெயர்ந்து காங்கிரஸை கைகழுவி விட்டு பாஜக பக்கம் வந்தாங்க. இதனால அந்த தொகுதிக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் உருவாச்சு. இத ரொம்ப ஆழமா உள்வாங்கி இருந்த காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதிமுக ஒரு மீனவர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்துறாங்க, வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே அவங்கள ஊர் ஊரா கூட்டிட்டு போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அந்த பணியை முன்னணி செய்யறாரு. சோ இதை ரொம்ப க்ளோஸ்டா வாட்ச் பண்ண காங்கிரஸ் கட்சி பிரில்லியண்டா ஒரு காய் நகரத்துல பண்ணாங்க. அதாவது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் உருவான உடனேயே அந்த இடைத்தேர்தலுக்கு வேட்பாளரா மீனவர் சமூகத்தை சேர்ந்த தாரகை கட்பட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நிறுத்துறாங்க. அந்த தாரகை கட்பட்டை நிறுத்துறதுல என்ன ஆகி போகுதுன்னா அதிமுக முன்னிறுத்தக்கூடிய அந்த மீனவர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய கோஷம் புஸ்வானமாய் போயிருது. அது மட்டும் இல்லாம தாரகை கட்பட்டுக்கு வாய்ப்பு கொடுத்ததை ஏன் பெரிய அளவுல காங்கிரஸ் பேசுனாங்க, ஏன் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவங்க அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னா அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல்ல அந்த தொகுதிக்குள்ள மொத்த மீனவர்கள் வாக்கே 1.5% தான். ஆனா
அவங்களோட குறியீடுங்கிறது விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு, அங்க யாரை விட்டாலும் ஜெயிச்சிரும். அதே நேரத்துல ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதியிலையும் மீனவர் வாக்குகள் தங்கள் பக்கமே இருக்கணும்னா நம்ம இந்த காய் நகரத்துல செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியில இந்த காய் நகரத்துல காங்கிரஸ் செஞ்சிருக்காங்க. இதனால பாஜக ரொம்பவே எதிர்பார்த்துச்சு, சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறுகிற பொழுதுன்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. சோ இந்த முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் சிறுபான்மையினர் வாக்குகளை சிதைக்கிறாங்க, அதனால நமக்கு ஒரு வெற்றி முகம் இருக்கு அப்படிங்கக்கூடிய பார்வை பாஜக வசம் இருந்தது. ஆனால் அந்த பார்வை அத்தனையுமே விளவங்கோடுக்கான ஒரு இடைத்தேர்தல் உருவாக்கப்பட்டு ஒரு மீனவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு அதிமுக வேட்பாளர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட கடலோர கிராமங்கள்ல கூட அதிமுகவுக்கு பெரிய எழுச்சி இல்லாத ஒரு காட்சியை ஒரு ஊடகவியலாளரா நம்மளால உள்வாங்கிக்க முடியுது. சோ இந்த தேர்தல் களம் அப்படின்னு சொல்றது இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டத்தில இருந்தே வெளியேற்றிட்டு இங்க இருமுனை போட்டியாக தான் இது சுருங்கி இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்களும் குறிப்பிட்ட அளவுக்கான வாக்குகளை பெறுவாங்க, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அவங்களை ஆதரிப்பாங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. கடந்த இடைத்தேர்தலில் கூட 58,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி எடுத்திருந்துச்சு. இந்த முறை அதை விட ஒரு 10,000 15,000 வாக்குகள் கூடலாம். இருந்தாலும் பாஜக நினைப்பதை போல பெரிய அளவுல சிறுபான்மையினர் வாக்குகள் சிதையும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு ஒரு ஊடகவியலாளரா கண்ணு கெட்டினவரை நமக்கு தெரியல. மற்றபடி செயல்பாடுகள் அடிப்படையில பார்த்தா பொன் ராதாகிருஷ்ணன் விஜய் வசந்தை விட பல மடங்கு நன்றாக செயல்பட்டு இருக்கிறார் நாடாளுமன்றத்துல. அது மட்டும் இல்லாம குமரி மாவட்டத்துல ஒரு மார்த்தாண்டம் மேம்பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேம்பாலத்தை கொண்டு வந்ததா இருக்கலாம், பார்வதிபுரத்துல மேம்பாலம் கொண்டு வந்ததா இருக்கலாம், சுசீந்திரத்துல புறவழிச்சாலையை கொண்டு வந்ததா இருக்கலாம். இப்படி ஏராளமான திட்டங்களின் வழியா தன்னை ஒரு வளர்ச்சியினுடைய நாயகனாகவும் முன்னிறுத்தி இருக்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன். ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த மாவட்டத்தினுடைய அரசியல்ல மார்த்தாண்டம் மேம்பாலமா மணிப்பூர் சம்பவமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாவட்டம்ங்கிறதுனால இன்னும் சரியாக சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்துல சிறுபான்மையினர் சரிபாதியாக இருப்பதனால் இயல்பாகவே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தேர்தல்ல மைனாரிட்டி கிட்ட கொஞ்சம் வீரியம் பெற்றிருக்கு. அதே நேரத்துல இந்து வாக்காளர்கள் கிட்ட மோடி வரணும் அப்படிங்கக்கூடிய இதுவும் வீரியம் பெற்றிருக்கு. சோ இந்த இரண்டுக்கும் இடையில இந்துக்களுடைய வாக்குகளை காங்கிரஸ் கட்சியும் எடுக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்குது. மைனாரிட்டி வாக்குகளை பொறுத்தவரை மீனவர் வாக்குகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டும் பாஜகவும் குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டும் அதிமுகவும் எடுக்குது. மற்றபடி சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பான்மையாக அவர்களுடைய பாக்கெட்ல இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி விஜய் வசந்த் இந்த தொகுதியில முந்தி செல்றாரு அப்படிங்கிறத தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்ததான் நம்ம திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பார்த்திடலாம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க மும்முனை போட்டி ரொம்பவே வலுவா இருந்துட்டு இருக்கு. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நயினார் நாகேந்திரன் களத்துல இருக்காரு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்றவங்க களத்துல இருக்காங்க. அதிமுக இந்த தொகுதியில முதல்ல சிம்லா முத்துச்சோழன் அவர்களை வேட்பாளரா களமிறக்கியிருந்தாங்க. சிம்லா முத்துச்சோழனை பொறுத்தவரை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவங்க. அதுவே பெரிய சர்ச்சையானது. அதனால அந்த சர்ச்சையை தொடர்ந்துதான் வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டாங்க. மாற்றப்பட்ட பின்பு அவருக்கு பதிலாகத்தான் இந்த ஜான்சி ராணி அவர்கள் களமிறக்கப்பட்டார். ஜான்சி ராணி யாருன்னு பாத்தீங்கன்னா திசையன்விளை பேரூராட்சி தலைவியா இருக்காங்க. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில காங்கிரஸ் கட்சி சார்பில் இங்க ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு சொல்றவங்க களமிறக்கப்பட்டிருக்காங்க. திருநெல்வேலி தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை நம்ம பொறுத்த வரைக்கும் அங்க ஜாதி அடிப்படையிலான வாக்களிக்கக்கூடிய கலாச்சாரம்ங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இங்க தொகுதிக்குள்ள இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்லையும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னா நம்ம யாரை பார்க்கலாம்னா நாடார் சமூகங்கள் இங்க அதிகமா இருக்காங்க. நாடார் சமூக மக்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து பல சமூகங்கள் இருந்தாலும் கூட முக்குளத்தோர் சமூகம் குறிப்பா ஒரு 10% to 12% இருக்காங்க. பட்டியல் சமூகத்தினர் ஒரு 10 முதல் 12% இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சமூகமும் ஒரு 10 to 12 இருக்காங்க. அதுல பெரும்பான்மை ஜாதியா அந்த தொகுதிக்குள்ள நாடார் சமூக மக்கள் இருக்காங்க. ஆரம்பத்தில இருந்தே திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு குடைச்சல் கொடுக்க தொகுதியா தான் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில மேயர் சரவணனுக்கும் அங்க இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஊரறிந்த செய்தி. நம்பிக்கை வாக்கெடுப்பு லெவலுக்கெல்லாம் அது போனுச்சு. அதை தமிழக மக்களே அவ்வளவு எளிதில மறந்திருக்க மாட்டீங்க. தொலைக்காட்சி செய்திகள்ல எல்லாம் அடிக்கடி வரும், மேயர் சரவணனோடு வண்டுக்கட்டு அப்படிங்கிறதா வரும். சோ அப்ப மேயருக்கும் அங்க இருக்கக்கூடிய அப்துல் வகாப் எம்எல்ஏக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்க மாவட்ட செயலாளர் கூட அதனால நியமிக்கப்படாம மாவட்ட பொறுப்பாளரா டிபிஎஃப் மைதீன் கான் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சபாநாயகர் அப்பாவு தன்னுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு இதே திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை கேட்டிருந்தாரு. ஆனா அது கூட்டணி கட்சிக்கு போயிட்டனால அவர் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா சிட்டிங் எம்பியா திருநெல்வேலியில இருந்தவர் ஞான திரவியம்.
அவரை சுத்தி ஏராளமான சர்ச்சைகள், சொந்தமா குவாரி நடத்துறாரு, அந்த குவாரிகள்ல தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அல்லது குவாரிகள்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய விவகாரத்துல தொடங்கி அண்மையில சிஎஸ்ஐ டயோசிசன் அலுவலகத்துக்குள்ளேயே புகுந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு தகராறு தொடர்பா தலைமை கழகமே அவரை ரொம்ப கண்டிச்சிருந்தாங்க. அதனால சிஎஸ்ஐ மக்கள்கிட்டயே கடுமையான அதிருப்தி திமுக மேல இருந்துச்சு. இந்த நேரத்துலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில நம்மளே நேரடியா போட்டிட்டோம்னா இப்படி ஒவ்வொரு அதிருப்தியுமே எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தொகுதியை ரொம்ப எளிதா காங்கிரஸ் கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி உள்ளூர் வேட்பாளருக்கு கொடுக்காம கன்னியாகுமரியில இருந்து வேட்பாளரா ராபர்ட் புரூஸ கொண்டு வந்திருந்தாங்க. ஆரம்பத்துல எங்களுக்கு வெளியூர் வேட்பாளரா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முகாம் கூட ரொம்பவே பரபரப்பா தான் இருந்தாங்க. ஆனா தொகுதிக்குள்ள வலுவா இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் காங்கிரசினுடைய வேட்பாளர் அப்படிங்கிறதுனால அந்த சத்தம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கியை நம்பிதான் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பல்வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய அவருடைய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிட்ட அவர் தொடர்ந்து பேசுறாரு. பேசி இந்த ஒரு தேர்தலை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்காக ஒர்க் பண்ணுங்க, உங்க கட்சிக்கு வேலை செய்யாம இருங்க அப்படிங்கக்கூடிய திரைமறைவு வேலைகள்லையும் நயினார் நாகேந்திரன் ரொம்பவே முந்திக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பண்றதுனால அந்த தொகுதியினுடைய அமைப்பு இப்ப எப்படி இருக்குன்னா, இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ராபர்ட் புரூஸ் சிஎஸ்ஐ சபைக்கு உட்பட்ட, அங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, கிறிஸ்தவ நாடார்கள், அந்த சிஎஸ்ஐ சபைக்கு உட்பட்ட பிஷப்களுக்கான அந்த கூட்டமைப்புக்கே அவர் வழக்கறிஞர் குழுல இருக்காரு. சோ அதனால அவருக்கு பெரும்பான்மையாக அங்க இருக்கக்கூடிய டயோசிசனுடைய சிஎஸ்ஐ டயோசிசனுடைய ஆதரவுங்கிறது அவர் பக்கம் இருக்கு. இதனால அவர் என்னன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க், அது மாதிரி அங்க தொகுதிக்குள்ள ரொம்ப வலுவா இருக்கு. ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமான மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கு. அந்த வாக்குகள் அவர் தன்னுடைய பாக்கெட்ல அதனால சேவகம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம ராபர்ட் புரூஸ பார்க்க வேண்டியிருக்கு. நயினார் நாகேந்திரன் களப்பணியில ரொம்ப அருமையா ஈர்க்கிறாரு, நிறைய கிராமங்களுக்கு போறாரு, ஊர் ஊரா போறாரு. ஆனாலும் பாஜக இன்னும் திருநெல்வேலி மொத்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயும் கால் ஊன்றிரல. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில கூட நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிறதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட் பேங்க் தான் காரணமா இருந்துச்சு. அதிமுகவினர் தான் தீவிரமா வேலை பார்த்தாங்க. அதனால இப்பவும் அவர் அதிமுகவினர் தான் நம்பி இருக்காரு. கூட்டணிக்குள்ள இல்லாட்டாலும் கூட அவர் போய் அதிமுகவினரையே தான் அப்ரோச் பண்றாரு. எனக்கு அந்த ஊர்ல பூத் கமிட்டி இல்ல, பிஜேபிக்கு பூத் கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவரும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற முறையில அதிமுகவில் தனக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் அவர் போய் பார்க்கிறாரு, உதவி கேட்கிறாரு, ஆதரவு கேட்கிறாரு அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அண்மையில அவர் ஒரு சர்ச்சையிலையும் சிக்கியிருந்தாரு. நெல்லை நோக்கி வந்துகிட்டு இருந்த ரயில்ல 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தினுடைய பின்னணியில அது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான பணம்னு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சோ இதனால தேர்தல் ஆணையமும் நயினார் நாகேந்திரனை ரொம்ப க்ளோஸ்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வாட்ச் பண்றதுனால நயினார் நாகேந்திரன் வழக்கமா ரொம்ப தாராளமா இருப்பாரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா. அந்த தாராளத்துக்கு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பயங்கரமா கண்ணை உறுத்தி பாக்குறதுனால இந்த தொகுதியில கூட்டணி பலத்தாலையும் அதே மாதிரி அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கியினாலையும் ராபர்ட் புரூஸ் முந்திட்டு இருக்காரு. ஆனா 2வது இடத்துல இந்த தொகுதிக்குள்ள நயினார் நாகேந்திரன் தான் இருக்காரு. அதிமுக அந்த வேட்பாளர் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணாலும் கூட அவங்க ஒரு பேரூராட்சி தலைவி தான் ஜான்சி ராணிங்கிறவங்க, அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இந்த தொகுதியில நமக்கு தெளிவா தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த தொகுதியில திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சரா தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்தாலும் கூட இங்க தேர்தல் வேலை பார்க்கறதுக்காக ராஜகண்ணப்பன் அழைத்து வரப்பட்டிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை மையப்படுத்தி நாடார் சமூக வாக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியும், ராஜகண்ணப்பனை மையப்படுத்தி திருநெல்வேலியில 10% வரைக்கும் இருக்கக்கூடிய யாதவர் சமூகத்தினுடைய வாக்குகளை வளைக்கிறதுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் காய் நகர்த்தி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸ் கட்சியினுடைய தலகர்த்தர்களை விட திமுகவுக்கு இவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பை மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சோ அதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப நெல்லையில் ராபர்ட் புரூஸ் முந்துகிறார், அவரை விடாமல் பின்துரத்தி வருகிறார் நயினார் நாகேந்திரன். அவர்கள் இருவரையும் விட பின்தங்கி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதே மாதிரி நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி தென்காசி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது தனி தொகுதி, பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்க 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன்கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிறதா தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் சிட்டிங் எம்பியா இருந்தாரு தனுஷ் எம் குமார். ஆனா அவர் பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எந்த திட்டங்களும் செய்யல. அதனால மக்கள் மத்தியில அவருக்கு கடுமையான அதிருப்தி இருந்துச்சு. இந்த நிலையில அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு பதிலா புதிதாக ராணி அப்படின்னு சொல்றவங்களுக்கு சீட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த ராணி என்னவா இருந்தாங்கன்னா கட்சியில எல்லாம் பெரிய ஆக்டிவ் பொறுப்புல எல்லாம் சமகாலத்துல இருந்தது இல்ல. ஏன்னா அவங்க
சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில மயக்கவியல் நிபுணரா இருக்காங்க, ஒரு அனிசீசியா கொடுக்கக்கூடிய மருத்துவரா இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி சீட்டு கிடைச்சிச்சு, ஒரு ஜிஹெச்ல இருக்கிற டாக்டருக்கு எப்படி சீட்டு கிடைச்சிச்சுன்னா, ராணியினுடைய பெரியப்பா துரைராஜ் 2 முறை சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்ப இந்த தொகுதிக்குள்ள ஒரு புதிய முகம் தேவை அப்படிங்கிறதுனால ராணிய திராவிட முன்னேற்ற கழகம் களமிறக்கிட்டாங்க. அவங்க கனிமொழி ஆதரவாளரா அறியப்படுறாங்க. சோ கனிமொழி சிபாரிசுல தான் ராணி களமிறக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில பாஜக சார்பில் ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் களமிறங்குறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அங்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியில இதே தொகுதியில களமிறந்தார். இது 2 பேருமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய தலைவர்களா தான் தொகுதிக்குள்ள இருக்க மற்ற சமூக மக்களால பார்க்கப்படுறாங்க. இந்த வேட்பாளர் மூவருமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ராணியா இருக்கலாம், அதே மாதிரி ஜான் பாண்டியனா இருக்கலாம், அதே மாதிரி கிருஷ்ணசாமியா இருக்கலாம். மூவருமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அதே நேரத்துல இந்த தொகுதியில முதல்ல பாஜக சார்பில் தென்காசி ஆனந்தன் அப்படின்னு சொல்றவரு ரொம்ப தீவிரமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு. அவரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் தனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில ஸ்ரீதர் வேம்பு, அவங்க சோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர், தமிழக கவர்னருக்கே நெருக்கமானவர், RSS அமைப்போடு நிறைய பரிச்சயம் கொண்டவராக இருந்திருந்தாரு. சோ அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த தொகுதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஏற்கனவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு. சோ அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தது ஜான் பாண்டியனுக்கு இப்ப கை கொடுக்குது, கொஞ்சம் பலமா இருக்காது. ஆனா ஜான் பாண்டியனையும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி 2 பேருமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவராக தான் அவங்களுடைய கட்சி பார்க்கப்படுது. அவங்க 2 பேருக்கும் ஒரு மாற்று சமூகத்தினர் வாக்களிக்கிறதுக்கு என்ன வகையான மனநிலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 2 பேருமே ஒரு ஜாதி கட்சியினுடைய தலைவரா பாக்குறதுனால இந்த தொகுதியில மாற்று சமூகத்தினர் மூலமா ரொம்ப எளிமையா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னகர்ந்து போகுது. அதே நேரத்துல தொகுதிக்குள்ள நாடார் சமூகத்தினுடைய வாக்குகளும் கணிசமான அளவுக்கு இருக்கு. சோ அதனால இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது இப்ப பாஜகவிலேயே இணைந்து விட்ட சமக என்கிற பெயர்ல இருந்தாலும் இன்றைக்கு பாஜகவிலேயே நேரடியாக இணைந்து விட்ட சரத்குமார் அவர்கள் இந்த தொகுதிக்குள்ள ஜான் பாண்டியனுக்காக பிரச்சாரம் செய்துட்டு சென்றிருக்காரு. சோ இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நாடார் சமூக வாக்கள் அதன் மூலம் தங்கள் பக்கம் திரும்பும் அப்படின்னு ஜான் பாண்டியன் ஒரு கணக்கு போடுறாரு. 1998 இருந்தே இந்த தொகுதியில தொடர்ந்து போட்டிட்டு இருக்காரு புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி. 98 இருந்தே அவர் தான் இங்க வேட்பாளர். ஜெயிச்சாரோ தோத்தாரோ திரும்பி 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 இங்க நிப்பாரு. அதனால மக்கள் கிட்ட கிருஷ்ணசாமிக்கு நல்ல பரிச்சயம் இருக்கு. ஆனா கடைசி பாஜக கூட்டணியில தனக்கு தொகுதி கிடைக்காது அப்படிங்கக்கூடிய தெரிஞ்ச பின்புதான் அவர் அதிமுக பக்கம் நகர்ந்திருக்காரு. தொகுதிக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வலுவான ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. பாஜகவை பொறுத்தவரை தென்காசி ஆனந்தன் உருவாக்கின கிரவுண்ட் இருக்கு, கட்சியும் அங்க கொஞ்சம் ஓரளவு வலுவா இருக்கு. அதை வைத்து ஜான் பாண்டியன் களமிறக்கிருக்காரு. ஆனா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி 2 பேருமே ஒருவரை ஒருவர் காலப்பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு தான் அங்க யுத்தம் போயிட்டு இருக்கு. ஏன்னா 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர்களாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கிறதுனால தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில அனைத்து சமூக மக்கள், அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகத்தினுடைய ஓட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம் போன்றவைகளா இருக்கலாம், இதெல்லாம் கிராம பகுதியில உள்ளடக்கின தொகுதி. சோ இது எல்லாவற்றையும் சேர்த்து ராணி இந்த தொகுதியில முன்னிலை சென்று கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அடுத்த இடத்துல 2ஆம் இடத்திற்காக ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் மோதி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்நேரத்தினுடைய கள யதார்த்தமாக இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இங்க திமுகவினுடைய மூத்த நிர்வாகி அப்படின்னு சொல்றதை விட ஒரு மகளிரினுடைய அடையாளமா பார்க்கக்கூடிய கனிமொழி களமிறங்கியிருக்காங்க. அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி அப்படிங்கிறவங்க களமிறங்கி இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் விஜயசீலன் அப்படிங்கிறவங்க இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. கடந்த தேர்தல்ல முதன்முறையா கனிமொழி இந்த தொகுதியில போட்டிட்டாங்க. 2019 போட்டிட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த தேர்தல்ல பாஜகவே நேரடியா களம் கண்டுச்சு. பாஜக சார்பில் இந்த தொகுதியில அன்றைக்கு பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கியிருந்தாங்க. ஆனா இத்தனைக்கும் அந்த தேர்தல்ல பாஜக மேல தூத்துக்குடி மக்கள் கடுமையான கோபத்திலையும் இருந்தாங்க. காரணம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல 13 உயிர்கள் பலியிழந்த பின்பு நடந்த தேர்தல் அது. அதனால ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல கனிமொழி ஜெயிச்சிருந்தாங்க. ஆனாலும் கனிமொழி மீது கடுமையான விமர்சனங்கள் அவங்க தேர்தலில் நிக்கிறப்ப வைக்கப்பட்டுச்சு. என்ன வகையான விமர்சனங்கள்னா, கனிமொழி ஜெயிச்ச பின்பு சென்னையில தான் இருப்பாங்க, இங்க தொகுதி பக்கம் வரமாட்டாங்க, உள்ளூர்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு பல்வேறு வகையான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்துச்சு. ஆனா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி
கடைசி வரை தூத்துக்குடியில தன்னோட தொகுதியில வீடு எடுத்திருந்தாங்க, அங்க தங்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில பெய்த பெருமழை அவருக்கே சாதகமா திரும்பி இருக்கு. என்னன்னா மத்திய அரசு நிதி தரல, பாத்தீங்களா நான் தொகுதிக்குள்ளேயே இருக்கேன், நான் எவ்வளவு வேலை செய்யறேன், பக்கத்து மாவட்ட அமைச்சர்களை கூப்பிட்டுக்கிட்டேன், இங்க கன்னியாகுமரியில இருந்து மனோ தங்கராஜ் வந்திருந்தாரு, வேலை பார்க்கிறாரு, அங்க விருதுநகர்ல இருந்து தங்கம் தென்னரசு வந்து வேலை பார்க்கிறாரு, KKSSR வந்திருக்காரு, தூத்துக்குடியில 2 அமைச்சர்கள் களத்துல ஏற்கனவே இருக்காங்க, கீதா ஜீவன் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க ஒரு முதல்வருடைய சகோதரி அப்படிங்கிறதுனால அமைச்சரவை வந்து முழுக்க அவருக்காக நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த மழை சம்பவத்துல கனிமொழி அவர்களுடைய செல்வாக்கு அந்த தொகுதியில ஒரு மழை, பெரிய மழை, வரலாறு காணாத மழை, காயல்பட்டினத்துல ஒரே நாள்ல 95 சென்டிமீட்டர் பெய்த மழை. அந்த மழை அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் சரியில்லாம ஊர்கள் உடையிறது, கிராமங்கள் நனைகிறதெல்லாம் அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதா யூகமா இருந்துச்சு. ஆனா அதுவே அவர்களை பலப்படுத்தி இருக்கு. மத்திய அரசு உரிய நிதி தரல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு அங்க இருக்கு. இன்னும் சொல்ல போனா கனிமொழி அவர்களை எதிர்க்கிறதுக்கு வலுவான வேட்பாளர் இந்த தொகுதியில கிடைக்காததுனால அதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்களுடைய உறவினர், அவர்தான் சிவசாமி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்களுடைய மிக க்ளோஸ்டான ஒரு உறவினர், அவரை களமிறக்கியிருக்காங்க. அவர் வந்து இவ்வளவுக்கும் இங்க தூத்துக்குடியில நேட்டிவா இருந்தாலும் கூட தூத்துக்குடியிலேயே அவர் இருக்கக்கூடியவர் இல்ல, சென்னையில பகுதி செயலாளராக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அங்கேயே அவர் வந்து மருத்துவமனை வச்சிருக்கக்கூடியவர். ஆனா அவரை வந்து இங்க உள்ளூர்ல பலரும் போட்டியிட தயங்கினாலதான் அதிமுக அவரை வேட்பாளரா களமிறக்கியிருந்தாங்க. அதே மாதிரி பாஜக முகாம்ல சசிகலா புஷ்பா தொடர்ந்து சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா உள்கட்சியில என்ன பஞ்சாயத்து தெரியல, சசிகலா புஷ்பாக்கு சீட்டு கொடுக்கல. இந்த தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. விஜயசீலன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியில கட்டமைப்பே அவங்களுக்கு இல்ல, ஒரு வலுவான அடித்தளம் இல்ல, பாஜகவுக்கும் இல்ல. சோ போட்டி களத்துல இங்க வந்து பாஜக கூட்டணி களத்திலேயே இல்ல அப்படிங்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றா இடம்பெற்றிருக்கு தூத்துக்குடி. அப்படின்னா இங்க போட்டி யாருக்கெல்லாம் இருக்குன்னா, கனிமொழி அவர்களுக்கும் அதிமுகவுடைய சிவசாமி வேலுமணிக்கும் தான் இருக்கு. அதுக்காண்டி போட்டி நெக் அண்ட் நெக் போட்டியா இருக்கான்னா, கனிமொழி அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளரே இல்லாம ஆல்ரெடி ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு மேல அவங்க லீடிங்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. அதிமுக முகாமை பொறுத்தவரை பிரச்சாரம், வியூகம் அத்தனையிலுமே ரொம்ப டல் அடிச்சுதான் இருக்காங்க. இந்த சிவசாமி வேலுமணி யாரு அதிமுக வேட்பாளர் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உடன் பிறந்த அண்ணன் ஜெயதுரை ஏற்கனவே இதே நாடாளுமன்ற தொகுதியில திமுகவுடைய எம்பியா இருந்தவர், இப்பவும் அவர் திமுக இருக்காரு. சொந்த தம்பிக்கு எதிராகவும் கனிமொழிக்கு ஆதரவாகவும் அவரும் வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். சோ இந்த தொகுதியை பொறுத்தவரையும் கனிமொழி அவர்கள் ஒரு பெரிய மார்ஜின்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இது இப்படியே தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நெல்லை மண்டலத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய 4 நாடாளுமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய களச்சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியே முன்னிலை வைக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. 2வது இடத்துல 2 நாடாளுமன்ற தொகுதிகள்ல ரொம்ப சரியா சொல்ல போனோம்னா நாகர்கோவில், அதாவது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலையும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் 2வது இடத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது. இந்த 2 தொகுதிகளிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது ரவுண்டுக்கு பின்தங்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.